பரதேசி நாய சைக்கிள வாடகைக்கு எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா சைக்கிள் எடுத்துட்டு இந்த பையனும் வரும்போது அக்கா சொல்றாங்க, பையன் எதுக்காக அடிக்கிறீங்க, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போலாம்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, டைம் வேற ஆகிட்டு இருக்கு, சைக்கிள் வேற சீக்கிரம் கொடுக்கணும், நான் இன்னொரு நாள் டீ குடிக்கிறமான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு வரும்போது அடிச்சு கூட்டிட்டு வராரு. அப்ப அப்பா கேட்கறாரு, எதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்த, உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது இந்த பையன் எதுவுமே பேசாம இருக்கான். இதனால ஐயனார் கோயில்ல போயிட்டு கற்பூரத்தை வச்சு இப்ப உண்மையை சொல்ல போயா இல்லையா சத்தியம் பண்றான்னு சொல்லும்போது இதை கேட்டு பயந்து போன இந்த பையன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இதனால கோவப்பட்டப்பா, வாடகைக்கு சைக்கிள் எடுத்தது தப்பு, வீட்டுல முட்டையை திருடுனது தப்பு, சூது வேற விளையாண்டிருக்கியா, நீ என்ன ஒரு பிள்ளையாடான்னு சொல்லும்போது இவ்வளவு திட்டிய, நீ லாட்டரி எடுக்கிற, சூது விளையாடுற, அதுவும் தப்பு தானேன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, நான் உழைக்கிற பணம் தான் அப்படிதான் செலவு பண்ணுவேன். அப்ப பையன் சொல்றான், அம்மா தான் வேலை செஞ்சு அந்த பணத்தை தானே நீ செலவு பண்ற, அது தப்பு இல்லையா, நீ மட்டும் சைக்கிள் வாங்கியிருந்தா சந்தைக்கெல்லாம் போகும்போது சைக்கிளே போனா பஸ்ல போயிட்டு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, எவ்வளவு பணத்தை நம்ம சேர்த்திருக்கான்னு தெரியுமாப்பான்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பாவும் அவரோட தவற உணர்றாரு. அதுக்கப்புறமா அந்த வாடகைக்காரங்க கிட்ட வந்து சொல்றாரு, சைக்கிள் வாடகை எவ்வளவு பான்னு. அப்ப அந்த ஆள் சொல்றான், 8 ரூபாய் பணத்தை குடியா, இந்த குடிகார வேற ராத்திரி முழுக்க சண்டை போட்டனால அவனுக்கு 5 ரூபாய் கொடுக்க வேண்டியதாயிருச்சு, 3 ரூபாய் வாடகை பணம் எனக்கு தான், மொத்தம் 8 ரூபாய் பணத்தை தாயான்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல, இன்னும் 2 வாரத்துல பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த பையன் வந்து மிலிட்டரி கடையில நின்னுட்டு சொல்றான், நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டீங்க, உங்க கடையில வேலை செஞ்சு அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டேன்னு சொல்லும்போது மிலிட்டரி சொல்றாரு, ஓனால தான் 8 ரூபாய் நஷ்டமாயிருச்சு, எனக்கு தான் நஷ்டம், அதனால உங்க அப்பா பணத்தையே கொடுத்துருன்னு சொல்லும்போது இந்த பையன் என்ன வேலைக்கு சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருட்களை எடுத்து அவருக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கான். இதனால அந்த ஆளு இதுவும் பேசாம நின்னு இருக்கும்போது அங்க ஒருத்தர் சைக்கிளுக்கு காத்தடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப மிலிட்டரி சொல்றாரு, சரி சரி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், முதல்ல பம்ப் எடுத்து காத்தடிச்சு கொடுப்பான்னு சொல்லும்போது இந்த பையனும் காத்தடிச்சு விடுறான். இப்படியே சில நாட்கள் வந்து இந்த பையனும் அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட பணக்கார நண்பன், டேய் வந்து சைக்கிளுக்கு காத்தடிச்சு கொடுன்னு சொல்லும்போது இந்த பையனும் சைக்கிளுக்கு காத்தடிச்சிருக்கான். அப்ப அந்த பையன் சொல்றான், ஒரு நீ சவால் விட்ட தெரியுமா, யார் முதல்ல சைக்கிள் ஓடுறதுன்னு, இப்ப நான் சைக்கிளோட கத்துக்கிட்டேன், அதனால நான் தான் போட்டியில ஜெயிச்சேன், உன் காதலனே அறுத்துக்கன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், உனக்கு முன்னாடி நான் சைக்கிளோட பழகிட்டேன், அந்த விஷயம் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லும்போது மற்ற நண்பர்கள்லாம் சொல்றாங்க, ஆமாண்டா அவங்க அக்கா வீடு மட்டும் சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கான், அவன் உனக்கு முதல்ல கத்துக்கிட்டான்னு சொல்லும்போது இதனால கோவப்பட்ட அந்த பையன் சொல்றான், வேணா ஒரு போட்டி வச்சுக்குவோம், சைக்கிள் ரேஸ் வைப்போம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது இந்த பையனும் சரிங்கிறான். அப்ப அவனோட மத்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிடா, உன் பேச்சை கேட்காம அவன் கூட போனனால இப்ப அவன் மட்டும் சைக்கிளோட கத்துக்கிட்டான், எங்களுக்கு ஒரு ரவுண்ட் கூட கொடுக்கலன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், சரி விடுங்கடா, உங்களுக்கு நான் சைக்கிள் கத்து தரேன்டா, நாளையில இருந்து 1 மணிக்கு அப்புறமா வாங்க, மிலிட்டரி தினமும் 1 மணிக்கு சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு தான் வருவாரு, அந்த நேரம் உங்களுக்கு சைக்கிளோட கத்து தரேன்னு சொல்றான். அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி கடைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த சின்ன பசங்களுக்கு சைக்கிளோட கத்து கொடுக்குறான். இப்படி சில நாட்களும் போது ஒரு நாள் மிலிட்டரி சொல்றாரு, தம்பி நீ இவ்வளவு நாள் வேலை செஞ்சனால உன்னோட கடன் தீர்ந்துருச்சு, அதனால நீங்க இருந்து போனா ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன், அந்த சைக்கிள் வித்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து பாதி பணத்தை உனக்கு தரேன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், பணம்லாம் வேணாம், என்னோட நண்பர்கள் ஒரு சைக்கிள் ரேஸ் வச்சிருக்காங்க, அதனால 5 சைக்கிள் வாடகைக்கு தர முடியுமான்னு சொல்லும்போது அவரும் சரின்னு சொல்றாரு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. பசங்க எல்லாம் யாரு முன்னாடி வரதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சைக்கிள் எடுத்து ஓடும்போது அந்த பணக்கார பையனோட சைக்கிள் செயின் வந்து கழண்டுது. இதனால அந்த பையன் சொல்றான், சைக்கிள் செயின் கழண்டுச்சுடா, உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த பசங்க சொல்றாங்க, எங்களை வச்சு செஞ்சதாண்டா, அதனால இப்ப நாங்க உன்னை வச்சு செய்றோம், நீயும் சைக்கிள் செயினை பூட்டிக்கடான்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கமா அந்த பையன் கேக்குறான், அவங்கடா நமக்கு முன்னாடி வந்தா இப்ப காணான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், அவனோட சைக்கிள் செயின் கழண்டுச்சுடா, அதனால 1 ஹவர் நம்ம லேட்டா போனா கூட நம்ம தான ரேஸ்ல ஜெயிக்க போறோம், சீக்கிரமா வான்னு சொல்லும்போது இந்த பையன் சைக்கிள் திருப்பிட்டு அந்த பணக்கார நண்பன் கிட்ட போய் சொல்றான், இப்ப ஒத்துக்கறியா சைக்கிள் ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சேன்னு. அப்ப அந்த பையனும் ஆமாங்கறான். அதுக்கப்புறம் சைக்கிள் செயினை சரி பண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவனோட மத்த நண்பர்கள் சொல்றாங்க, அந்த சென பண்ணிக்கு எதுக்குடா ஹெல்ப் பண்ற, அவன் எல்லாம் ஒரு மனுஷனா, நம்ம இப்படி வச்சு செஞ்சாங்கறத மறந்துட்டியானே. அப்ப அந்த பையன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட நண்பன் தான்டா, அவனுக்கு நம்ம தான்டா உதவி பண்ணணும், நண்பர்களா இருந்துகிட்டு நம்ம இப்படி போட்டி போட்டதே மொத்த தப்புடான்னு சொல்லும்போது இத கேட்ட அந்த பையன் அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிருங்கடா, இனிமே நம்ம ஒண்ணா இருப்போம்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஸ்வீட் கொடுக்குறான். இந்த பக்கமா அந்த பையனோட அப்பாவை காட்டுறாங்க. பையனோட அப்பா பையனோட விளையாட்டு சாமான்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல அந்த பையன் சின்னதா ஒரு சைக்கிள் வச்சிருக்கான். இத பார்த்து அந்த அப்பா ரொம்ப கவலைப்பட்டு வீட்ல இருந்து இந்த உண்டியல எடுத்து அதுல இருந்து பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க இருந்து